ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமைப்போம் சிந்திப்போம். பாயாசம் வடை செஞ்சாலே ஏதாவது விசேஷம் அப்படின்னு அர்த்தம் இல்லைங்க. சாதாரணமாக கூட போர் அடிக்கும்போது பாயாசம் வடை செஞ்சு சாப்பிடலாம். சேமியா வேக வச்சுட்டு பாலுக்கு பதிலாக ஊற வச்ச பாதாமை அரைச்சி சேர்த்துருக்கேன். ரிச் டேஸ்ட்டில் செம்மையாக இருக்குது. கூடவே கொஞ்சமாக பிஸ்தா, கொஞ்சமாக தயிர் சாதம். இப்போல்லாம் வாங்கின தயிர் காலியே ஆக மாட்டேங்குது. அதனால் கான்ஷியஸாக இன்க்ளூட் பண்ண வேண்டியதாக இருக்குது. லஞ்ச் பாக்ஸ் ஷார்ட்ஸை நீங்கள் மிஸ் பண்ணுற மாதிரி தாங்க நானும் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். இன்ஃபேக்ட் லஞ்ச் சமைக்கிறத விட லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணி கொடுத்துட்டா எனக்கு காலையிலேயே வேலை முடிஞ்சிடும். பாயில்டு எக் ஃப்ரை ரெசிபி ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன். அவரோட சைட் ஆஃபீஸ் வீட்டு பக்கத்துலேயே இருக்கிறதுனால லஞ்ச் சாப்பிட வீட்டுக்கே வந்துடுறாரு. என்னோட ஃபேவரட் கொண்டக்கடலை வடை. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பூரி கூடவே வடை செஞ்சுட்டேன். ஸோ இது லெஃப்ட் ஓவர் மாவில் இப்போ செஞ்சது. பிளெயின் பிரியாணி. மசாலாலாம் கொஞ்சம் தூக்கலாக போட்டால் பிளெயின் பிரியாணி தொட்டுக்க எதுவுமே இல்லைன்னா கூட அப்படியே சாப்பிட்றலாம். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லுங்கள். ரெசிபி லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் அடிக்கடி பாயாசம் வடலாம் செய்வீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.